பாஸ்டர் பயங்கர பிஸி, விசுவாசி பயங்கர பிஸி, மூப்பனார் பயங்கர பிஸி. இப்ப ஜெபிக்க நேரம் இல்லை, ஆராதிக்க நேரம் இல்லை, உபவாசம் பண்ண நேரம் இல்லை. எல்லா விசுவாசிகளையும் எல்லா ஊழியக்காரனையும் பிசாசு இன்னைக்கு பிஸியாக்கி வச்சிருக்கான் இல்லையா? அதுக்கு எதுக்கு தெரியுமா? நீ ஜெபம் பண்ண ஆவியில பலனாய் இருப்பேன், நீ ஆவியில நிரம்பி ஆராதிச்சா ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பலகீனமா இருப்ப. ஆராதனை, ஜெபம், வேதவாசிப்பு, சபை கூடி வருதல், இது ஒண்ணு இல்லைன்னா ஆவி பலகீனப்படும், மாம்சம் ஜெயிக்கும். உன்னை தகர்க்கும்படி பிசாசு எடுக்க முதல் காரியமாக்க நம்மளை பிஸியாக்குனது. பிசாசு நீ வேற ஒருத்தனும் மந்திரவாதம் ஒன்றும் செய்யண்டா. இப்ப பலர் ஆராக்கும் அதை செய்தது நம்ம செய்ததை விட கூடுதல் உண்டான்னு. பிள்ளைகளே, இன்னைக்கு நானும் ஒரு 25 வருஷமா ஒரு சபை போகுது. இன்னைக்கு பலருக்கும் ஜபத்துக்கு நேரம் இல்லை. எதிராளிய இனி யாரும் உனக்கு அனுப்பண்டா, கொண்டாக்கும் நடப்பு உன் ஜீவிதத்தை தகர்க்க. பலருக்கு ஆராதனைன்னு கேட்டா ட்ரை பண்றேன் பாஸ்டர், கூட்டத்துக்கு வரல, ஐ வில் ட்ரை. வருது ஒரு நாள் ப்ரை பொறிச்சிருவார். சகோதரா, ஏன் கூட்டத்துக்கு காணல? ரொம்ப பிரயாசப்பட்டேன், கேட்டாளா? முடியலேன்னு. வாச கூட்டத்துக்கு காணலையே, பயங்கர பிஸி பாஸ்டர், குத்தி இருக்க நேரம் இல்லை. கன்வென்ஷனுக்கோ வரணும்னு தான் நினைச்சேன், பயங்கர தடை. நல்லா இருக்கியாளா? சாட்சி வச்சுட்டு அவனுக்கு ஆப்பு உன் ஜீவிதத்தை தகர்க்க. ஜபம் குறையுது, பழையது போல ஆராதனை இல்லை. சனத்தை கேட்க விடாம பிள்ளைய மேக்ஸ் படிக்க இருத்திட்டாக்க நம்ம கூட்டத்துக்கு வந்தது. தெய்வ சமூகத்தில் ஆவியில நிரம்பி ஆராதிக்கிறதுக்கு பிள்ளைய கொண்டு வராம பிள்ளைய மேக்ஸ் படிக்க விட்டுட்டாக்கும் நம்ம வந்தது. நாளை உனக்கு முன்ன உனக்கமோ எழும்பி நிற்கும்போம் ஆவிக்குரியவனா அல்ல, மாம்சம் ஜெயிச்சவனா எழும்பி நிற்பாய். அண்ணு நெஞ்சில் அடிப்ப, தெற்று செய்தேன்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விளையாட்டல்ல. அன்னைக்கு சபைகளில் 50 பேர் இருந்த காலத்தில் இன்னைக்கு 500 பேர் இருக்கிற பலன் உண்டா பாஸ்டர்? இல்லையே. ஏன் அன்னைக்கு 50 பேர் ஆவிக்குரியமை இருந்த சபைக்குள்ள இருந்த ஸ்ட்ரென்த் இன்னைக்கு 500 பேர் 1000 பேர் இருக்கிற சபைகளுக்குள்ள. ஏன் தெரியுமா? அன்னைக்கு ஆவி ஜெயிச்சிருந்தது. சபையில் ஆராதனை தொடங்கும்போ அவனால வீட்டில் இருக்க முடியாது, பதறி பதறி ஓடும் காலு. இன்னைக்கு பிறகு போகலாம், லைவில் வருமே, வரும் லவ்வில். அதாக்கும் பிள்ளைகளை சண்டே கிளாஸுக்கு கொண்டிருத்தணும், பிள்ளைகள் வசனம் படிக்கணும், பிள்ளைகள் காத்திருப்பு கூட்டத்தில் இருக்கணும், பிள்ளைகள் ஆராதனைக்கு நேரமே வரணும், சபையில் ஆவியில் நிரம்பி ஆராதிக்கணும். ஒற்றைக்கு இருந்து ஒன்று ஆராதிச்சு சில இடங்களில் ஜெயம் எடுக்க முடியாது. சபை கூடி வருதலை விடப்படாது. விட்டா மாம்சம் ஜெயிக்கும். தனிநபர் ஜீவிதத்தில் மாம்சம் ஜெயிக்கும். அதனாலே ஆக்கும் சபையில் சண்டே கிளாஸ் டீச்சராக இருக்கிற பலரும், சபையில் விசுவாசிகளாக இருக்கிற பலரும் ரகசிய பாவத்தில் சிக்கி இருக்கிறது. வெளியில் நல்லா உள்ளதான். அதனாலே ஆக்கும் வீட்டில் யாராவது ஒரு வார்த்தை சொன்னா சகிக்க முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? மாம்சம் ஜெயிச்சு நிக்கனால. ஆவி ஜெயிச்சிருந்தா எத்தனை வார்த்தை கேட்டாலும் ஸ்தோத்திரம் நீலிட்டு போகும். மாம்சம் ஜெயித்தனாலே ஆக்கும் மாப்பிள்ளைக்கு போன் பண்ணிட்டு ஒன்னிவன அம்மா இருக்கணும், இல்லைங்க நான் இருக்கணும். 11 மணி வரைக்கும் ஆவியில் நிறைஞ்சிட்டு 1 மணிக்கு சொல்ல வாக்காக்கும். காரணம் என்ன? ஆளுதான் கிறிஸ்தவன், ஆவிக்குரியவன் அல்ல. யோசி அதனாலே ஆக்கும் பெத்த முவ செய்த தப்ப மன்னிக்க முடிஞ்சிச்சு. அதை மருமவ செய்தப்ப சாடுன நீ. அந்நியவாசம் மறக்கல்ல, பல வருஷமா பேசினது.
செல்லண்டான்னு தோணுது. இல்லாத இருந்தா நான் வந்து பிரயோஜனம் இல்லையே. ஆவி ஜெயிக்கணும். மாம்சம் ஜெயிச்சா மன்னிக்க முடியாது. மாம்சம் ஜெயிச்சா கோபம் வரும். மாம்சம் ஜெயிச்சா வைராக்கியம் இருக்கும். மாம்சம் ஜெயிச்சா செத்தாலும் முகத்தில் முழிக்க மாட்டேன்னு சொல்லும். மாம்சம் ஜெயிச்சா இனி இந்த கோயில் எனக்கு வேண்டும், வேற கோயிலுக்கு போவோன்னு சொல்லும். ஆவி ஜெயிச்சா மன்னிக்கும். ஆவி ஜெயிச்சா விட்டு கொடுக்கும். ஆவி ஜெயிச்சா மறுபடியும் மறுபடியும் சிநேகிக்கும். எப்படி நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்களா? ஒரு அசைவில்லை. உங்களுக்கு தமிழ் மனசிலாச்சு, தமிழ் மனசிலாச்சு. அல்ல இல்லையெல்லாம் ஒன்றும் வேண்டாம். காரியம் பிடிக்கிட்டி எனக்கு அது வேணும். நம்முடைய ஜென்ம சத்ரு இங்கே தான் இருக்கு. ஜெபிக்கணும், ஜெபிக்கணும்.